வாங்க இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களை ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறோம் பார்க்கலாங்களா. அதுவும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற ரெசிபி தாங்க, டக்குன்னு செய்கிறது. வாங்க எப்படி செய்யறோம் பார்க்கலாங்களா. அதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, இல்லை அப்படின்னா கடலை மாவு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலையை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து அரிசியும் இதையும் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துட்டு 1 ஸ்பூன் எள்ளு, காரத்துக்கு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்புங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா லைட்டாக சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதையும் அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா பொறுன்னு வருங்க உங்களுக்கு பக்கோடா. அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பக்கோடா போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்சு இருக்குங்க, அந்த அச்சு போட்டு முறுக்கு புளியறதில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை தட்டிலையோ கரண்டிலையோ செய்ய முடியாது. நம்ம டைரெக்டாக எண்ணெயில் புளிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா நல்லா நுர அடங்கினதுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி போட்டுக்குங்க. நுர அடங்கினதுக்கப்புறமா எடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளி பலகாரங்களை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.